சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எந்த வேண்டுதலையும் என்னிடம் வைக்க தேவை இருக்காது. உன்னை காப்பாற்றுவது என்னுடைய கடமை. உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும், ஆசைகளும், கனவுகளையும் நான் அறிவேன். உன் தேவையை நான் நன்கு அறிவேன். எது உனக்கு நன்மை அளிக்கின்றதோ அதை மட்டுமே உனக்கு நான் அளிப்பேன். என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை. பின்பு எதற்காக நீ இவ்வளவு கவலைப்படுகின்றாய்? நீ எது பேசினாலும் சரி, எது செய்தாலும் சரி, அனைத்தையும் நான் அறிவேன். நீ பொறுமையாக இரு. என்னை நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய். நீ என்னுடைய குழந்தை, எதற்காகவும் கலங்காதே. உன் வாழ்க்கை நிச்சயம் போர்க்களமாகத்தான் இருக்க போகின்றது. இன்னும் 3 நாட்களே உள்ளன. மிகப்பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட போகின்றது. நீ நினைத்தது அது போன்று உனக்கு வாழ்க்கை கிடைக்கப் போகின்றது. ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? பகல் இரவு என்று ஒன்று இருப்பதற்போல் இன்பம் துன்பம் என்ற 2 பக்கம் உன்னுடைய வாழ்வில் நிறைந்திருக்கும். அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் நீ நிச்சயம் இந்த உலக வாழ்வில் ஜெயிப்பாய். அதைத்தான் நான் உனக்கு அறிவுரையாக கூறுகின்றேன். நிகழ்கால வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியம். எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன்னுடைய புத்தியிலும் மனதிலும் அது பதிந்து அந்த இடத்திலேயே அமர்த்திவிடு. அந்த எண்ணங்களை இது நிச்சயம் நடக்கும். நீ செல்லும் பாதையில் உனக்கு நல்ல வழி காட்டியாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். நீ என்னை மனதார நினைத்தாலே போதும். நான் உன்னை தேடி ஓடி வந்திருக்கின்றேன். உனக்கு தேவையானது நிச்சயம் கிடைக்கும். நான் சாயப்பாவைத்தான் வணங்குகின்றேன். ஆனால் கஷ்டங்கள் போகவில்லை. தற்கொலை செய்து கொள்ளாமா என்று நினைக்கின்றேன் என்று ஒரு பொழுதும் சொல்லாதே. என்னை வணங்குகிறவர்கள் நான் தரும் அற்புதத்தை அனுபவிப்பார்களே மட்டும்தான் இருக்கக்கூடாது. என்னால் அனுமதிக்கப்படுகின்ற சோதனையான கஷ்டங்களையும் சகிக்கிறவர்களாக மாற வேண்டும். எவ்வளவு தாங்குகின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு உயர்வு காத்து கொண்டிருக்கின்றது. எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலையை சகித்து கொண்டிரு. சீக்கிரமே இன்னும் 3 நாட்களில் உனக்கு நல்ல வழி பிறக்கும். அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு. நான் சொல்வதை நிறைவேற்றியே தீருவேன். என்னை வரவேற்க நீ தயாராக இரு. உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றியே தீருவேன். நான் உன்னை தேடி வந்திருப்பதை நீயே நிச்சயம் உணர்ந்திருப்பாய். நீ நிச்சயம் நன்றாக வாழ்வாய். தீப ஒளியாக உனக்கு நான் சொல்கின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும். நீ சற்றும் நினைத்து கூட பார்க்காத மகிழ்ச்சிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.